தேவன் தாமே நம்ம இருந்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் பார்க்க போகிற செய்தி எம்மாவூரில் இயேசு. எம்மாவூர் எங்கே இருந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? அது எருசலேம்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டருன்றான். பைபிளில் சொல்லுது 7 அல்லது 8 மைல்னு போட்டிருக்கு. 7-8 மைல்னால் 12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் கிட்ட வரும். அப்போ இந்த தூரத்தில் தான் இருந்தது எம்மாவூர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அந்த ஸ்திரீகளுக்கு காட்சி கொடுத்தாரு. அதே நாளில் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தார். அவர் உத்தரவு பெற்று கொண்டு வந்தார், பலி ஏற்கப்பட்டதா அப்படின்றத. அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடக்குது. அதே நாளில், அந்த ஒரே நாளில் இந்த சம்பவம் நடக்குது. பல சீஷர்களை சந்தித்தார். அவரிடம் உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருடைய கால்களில் வணங்கி அப்படியே விழுந்தாங்க. வணங்கும்போது அதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அதுக்கு தான் பரலோகத்துக்கு போனார். பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, என்னுடைய காரியங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான்னு சொல்லும்போது பிதா அதுக்கு உத்தரவு கொடுத்தாரு. அதை உத்தரவு கொடுத்த பிறகு தான் இவர்கள் காலில் விழுந்து வணங்கும் போதெல்லாம் அவர் அதை ஏற்றுக்கொண்டார். 2 சீஷர்கள் பஸ்காவை கொண்டாட எருசலேமுக்கு வந்திருந்தாங்க. அவங்க 12 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இருவரும் நடந்த சம்பவங்களை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பவும் எம்மாவூருக்கு ஜபம் செய்கிறதுக்காக, தொழுது கொள்றதுக்காக போகிறாங்க. திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க எம்மாவூருக்கு. அப்போ இங்கே நடந்த சம்பவங்களை, அந்த சம்பவம்லாம் நடந்தது பார்த்திங்கன்னா, அவரை அரெஸ்ட் பண்ணது, அவர் அடித்து சித்திரவதை பண்ணது எல்லாத்தையும் அவங்க பார்த்தாங்க. இந்த 2 சீஷர்களும் அங்கே ஸ்திரீகள் சொன்னது, நாங்கள் பார்த்தோம் உயிர்த்தெழுந்தாருன்னு சொன்னது எல்லாமே இவங்க கேள்விப்பட்டாங்க, பார்த்தாங்க. இந்த 2 பேரும் ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. 2 பேரும் குழம்பி இருக்காங்க. என்ன, எப்படி இந்த மாதிரி நடந்தது? தேவகுமார்னு சொன்னார், எப்படி தன்னை ஒப்பு கொடுத்த மரணத்துக்கு? அந்த ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே இருந்தது. அவங்க இதை குறித்து குழப்பம் அடைந்ததுனால தான் ஜபம் பண்ணி தொழுது கொண்டு கடவுளிடத்தில் கேட்கணும், பதில் வரணுங்கிறதுக்கு தான் திரும்ப போகிறாங்க எருசலேம். புரியுதா? அதை கடவுள்கிட்ட தெரியப்படுத்தி ஜபத்தில் இருந்தால் நமக்கு தெரியும், ஒரு சமயம் தெரியப்படுத்துவார் சொல்லிட்டு தான் அங்கே போகிறாங்க திரும்பி. அந்த 2 சிஷ்யர்கள் இயேசுவோட இருந்தாங்களா இல்லையா? அவங்க கூட இல்லை. ஆனால் இவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவ்வளோதான். கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. உண்மையோடு நம்பினாங்க, அவரை விசுவாசித்தாங்களாம். இவர் மெய்யான தேவகுமாரன் விசுவாசித்தாங்க, உறுதியோட விசுவாசித்தாங்க. அந்த விசுவாசத்துக்குள்ளே இவர் மரண சம்பவம் நடந்தோன்னே இவங்களுக்கு இதாக போயிட்டு. அப்போ என்னத்தை அவங்க கண்டுபிடிக்கல கரெக்டாக? தீர்க்க தரிசனத்தை சரியாக வழங்கி கொள்ள 3ஆம் நாள் எந்திரிப்பார், இவர் மரணம் அடைவார், 3ஆம் நாள் எந்திரிப்பாருங்கிறத புரிந்து கொள்ளல அவங்க. இது ஒரு குழப்பம்தான் அவங்களுக்குள்ளே இருந்தது. எப்படி தன்னையோ ஒப்பு கொடுத்துட்டாரு அவர்? ஆனால் அவங்க அவரை உண்மையோட உறுதியோடு விசுவாசித்தாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து செல்லும்போது யாரோ ஒருத்தர் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கு. அவங்க பின்னாடி இவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. பின்னாடி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வர அவங்கள. அவர் சீக்கிரமாக அவங்க பக்கத்துக்கு வந்துட்டார். வேகமாக நடந்து அவங்க கிட்டக்கு வந்துட்டார். ஆனால் அந்த இருவரும் அந்த ஆர்வத்தில், பேசிக்கிட்டு இருக்கிற ஆர்வத்தில் வந்தவர் யாருன்னு கூட தெரியல. அவங்க இயேசுவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டார் எப்படின்னும் போது அழுகுறாங்க 2 பேரும். எந்த அளவுக்கு துக்கமாக இருந்திருக்காங்க பாருங்கள். கூட இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்களுக்கெல்லாம் அவ்வளோ துக்கமாகவும் கண்ணீரோட கவலையோடு இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. இயேசு அவங்களுக்கு ஆறுதல் அளிக்க விரும்பினார். அவர் கிருபை உள்ளவர், தயவு உள்ளவர். அவர்களை தாங்கும்படி ஏங்கினார். ஏன்னா மற்றவர்களோட இவனுங்க அதிகமாக விசுவாசித்தாங்க. இவங்க உண்மையாகவே விசுவாசித்தாங்க. அந்த 2 பேரை விடலை இயேசு கிறிஸ்து. ஆனால் அவங்கள விட்டுறக்கூடாது, குழம்பித்தானே இருக்காங்க. அவங்களுக்கு இவர் சொன்னால் தான் உண்டு, இவர் சொன்னால் தான் உண்டு. அவங்க அந்த குழப்பத்திலேருந்து விடுதலை அடைவாங்க. அப்போ நம்ம திகைத்து கலங்குறோமா? அந்த நேரத்தில் பலன் இல்லாமல் இருக்கிறோமா? கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய சூழ்நிலை இருக்குதா? அப்படித்தான் அவங்களுக்கும் இருந்தது. குழப்பமான சூழ்நிலை. நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஏசாயா 41:10 கடவுள் சொல்கிறார், நீ பயப்படாது. அவர் சொல்கிறது எடுத்தோன்னே பாருங்கள், நீ பயப்படாதுன்றது. எந்த கடவுளும் அந்த மாதிரி சொன்னது கிடையாது. நீ பயப்படாது, நீ பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாது, கலங்கி திகையாத, நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உன் தேவன். வசனத்தை பாருங்களேன், நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு. 2வது, திகையாது, கலங்கி நிற்காத, நான் உன் தேவன். ஏன் கலங்குற? நான் உன் தேவனாக இருக்கும்போது நீ ஏன் கலங்குற? அது ஒன்று. அடுத்தது,
நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ பலவீனமாக இருந்தினா கூட நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். எவ்வளோ ஆறுதலான வசனம் பாருங்க. இதனால தான் அந்த சீஷரை பார்க்க அவர் போகிறார். அவங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாங்க. ஏசாயா 46:4 பாருங்க. ஏசாயா 46:4, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். இதை விட என்னங்க வேணும்? இதை விட என்ன வேணும் நமக்கு? உன் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன். அப்படி நான் செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்புவேன், நான் தப்புவிப்பேன். இவ்வளோ பெரிய வசனம் பாருங்க. அப்போ இங்கே என்னத்துக்கு இந்த வசனம்? அது நீ வயசாகி முதிர் வயதாக ஆகும்போது, நரை வயதாக ஆகும்போது கூட நீ கவலைப்படாத, நான் உன்னை தாங்குவேன். ஏன்னா முன்னாடியிலேருந்து உன்னை தாங்கிட்டு இருக்கேன், அப்பையும் உன்னை தாங்குவேன். அப்போ அந்த இடத்துல ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், எல்லாத்துலேயும் உன்னை பார்த்துக்குவேன்றது தான். எல்லாவற்றிலும் ஒன்றை கவனமாக பார்த்துக்குவான். வியாதியில் கஷ்டமாக இருக்குமா, வியாதியில் உட்பண்ணப்பட்டிருக்குமா, அதுக்கு என்ன வசனம் ஆண்டவர் சொல்ல பாருங்க. சங்கீதம் 41:3, சங்கீதம் 41:3, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். படுக்கையின் மேல் வியாதியாய் இருக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார்னு போட்டு. மொத்தமாக நான் மாற்றுவேன், நான் செய்கிறேன்னா இல்லையான்னு பார். ஒருத்தர் அப்படித்தான் வந்து ஃபோன் பேசியிருந்தார். ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது, ஐயா எனக்கு வந்து நெஞ்சு வலிச்சிக்கிட்டு இருக்குன்ற ஃபோனில் சொல்கிறாரு. எனக்கு நெஞ்சு வலிச்சிக்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரி வலிச்சிட்டு இருக்கியா, ஒரு மாதிரி செய்தியா எனக்கு அப்படின்னு. சரி, இந்த வலி போகும், இது சுகமாகவும் எனக்கு தெரியுங்க, நிச்சயமாக எனக்கு தெரியுங்க. என் கூட செஞ்சீங்கிற முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த மனுஷனை முட்டிக்கால் போட்டார் ஃபோனில், நானும் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் இவருக்கு சுகத்தை கொடுங்க, நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் கொடுப்பிய சொல்லிட்டு ஆர்மேன்னு சொல்கிறேன். அங்கேருந்து அவர் பதில் சொல்கிறாரு, ஏன்னா நல்லா ஆகிட்டுங்க, இப்போ எஞ்சி உட்காந்துட்டாங்க. ஒரே செகண்ட் கடவுள் அந்த நொடியில் கேட்கிறவர், அந்த நிமிஷத்தில் கேட்டு பதில் அளிக்கிறவர். அதான் சொல்கிறாரு, கர்த்தர் அவனை தாங்குவார், அவனுடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் அப்படின்னு. அந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் அது நிச்சயமாக மாறும். அப்போ இந்த 2 சீஷரும் தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி தேவகுமாரன் இவ்விதமான பயங்கரமான மரணத்துக்குள்ளே ஆகினார், எப்படி ஒரு மரணத்துக்குள்ளே ஆகினார் அப்படின்னு பேசிக்கிறாங்க. 2 சீஷரில் ஒருத்தவன், அவர் எப்படியும் ஒரு ஏமாற்றுக்காரராக இருக்க முடியாது. அந்த 2 சீஷரில் ஒருத்தன் சொல்கிறான், அவர் ஏமாத்துறவரெல்லாம் கிடையாது அவர். ஆனால் அவர் தனது வேலை, ஊழியம், வரவிருக்க மகிமை குறித்து தவறாக புரிந்து கொண்டிருக்காருன்னு நினைக்கிறேன். 2 சீஷரில் ஒருத்தவன் சொல்கிறான். மற்றும் அவரது எதிரிகள் அவரை பற்றி பேசினது மிகவும் உண்மையாக இருக்குமோ, ஏதோ உண்மையாக இருக்குமோ, அவரை எதிரிகள்லாம் பேசுனாங்கல்ல, உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்களாம். என்ன அவங்க பேசியிருப்பாங்க அந்த எதிரிகள் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது பேசுகிறாங்க. கீழே உள்ள எதிரிகள், மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. இந்த பாயிண்ட்டை சாத்தான் வச்சது, ஏவி விட்டு பேச வச்சது. அங்கே தொங்கிட்டு இருக்கிறவர் மற்ற எல்லாரையும் ரசித்தார், அவனையும் செத்தவனாலாம் எழுப்பினார். இவர் செத்துக்கிட்டு இருக்காரு, இவரை ரசிக்கிறதுக்கு திராணி இல்லையா? தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? பலி ஆகணும், அவர் மனுஷனுக்காக பலி ஆகணும், அதான் தீர்க்க தரிசனம். அப்போ அதை புரிந்து கொள்ள யாருமே புரிந்து கொள்ள. அதான் சொன்னார், மந்த இருதயம் உள்ளவர்கள் என்று கடவுள் சொல்றார். மந்த இருதயம், புத்தி இல்லையான்னு கேட்குறேன். இப்படி விளக்கமாக பைபிளில் இருக்குது, புரிந்து கொள்ள முடியலையா அவங்களால அப்படின்ட்டு மிகவும் குழப்பத்தில் இருந்தாங்க. இயேசு அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கல. ஏன்னா அவர்கள் குழம்பி போயிருப்பாங்க. அந்த ஜனங்க சொன்னாங்களே, மற்றவர் ரசித்தான் தன்னைத்தான் ரசிக்கணும்னு, அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கல. அவங்க குழம்பி போயிருப்பாங்க, அந்த நேரத்தில் கொடுக்கல. அவர் வேறு ஒரு மனிதனாக அவர்களோடு கலந்து பேச ஆரம்பித்தார். வந்தவர் யாருன்னே அவங்களுக்கு தெரியல, யாரோ ஒரு மனுஷன் நினச்சிட்டாங்க. கூட பேசிக்கிட்டே போயார். அவர் யார் என்று தெரியவில்லை, அவங்க கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்ததுன்னு போட்டிருக்கு. பைபிளே அப்படித்தான் எழுதிருக்குது, கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு. இயேசு அவங்கள பார்த்து, நீங்கள் துக்கம் உள்ளவர்களா வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஒரே துக்க முகமாக இருக்கிறீங்க, என்னத்தை பேசிட்டு போகிறீங்க, என்ன காரியம் அது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்கள ஒருத்தன் பேர் யார்?
கிளையோப்பா. யார் இந்த கிளையோப்பா? அந்த செய்ஷாலில் ஒருத்தன் தான் கிளையோப்பான்னு போட்டிருக்கு. சிலுவைக்கு அருகில் இருந்த பெண்கள் யார் சொல்லுங்க பாப்பா? 3 மரியாள். சொல்லுங்க பாப்பா, யார் யார்? சிலுவைக்கு அருகில் இருந்தாங்க 3 மரியாள். ஒரே இடத்த வசனத்தில் எழுதியிருக்கா. யோவான் 19:25. யோவான் 19:25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் மரியாள், அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும். அப்ப கிளையப்பா யாரு? இயேசுவின் சிலுவையில் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும். இயேசுடைய தாயாருடைய சகோதரி புருஷன் கிளையப்பா. அவன் தான் அங்க போயிட்டு இருக்கான். இந்த வசனத்தை வந்து தெரியுது கிளையப்பா யாரு, அதான் கண்டுபிடிக்கணும். சும்மா போய் ஆண்டவர் சந்திக்கல. இவங்களாம் அழுது பயங்கரமா அழுதுட்டுருக்காங்க. இயேசு இப்போ செத்துட்டாரு, மரணத்துக்குள்ளாயிட்டாரு. சிலுவையிலெல்லாம் அருகிலே உட்காந்துருந்தவங்க அவங்கெல்லாம் பயப்படாம. அந்த அளவுக்கு ரொம்ப பாசம் உள்ளவங்க அவங்க. அந்த கிளையப்பாவும் ஒரு ஒரு உறுதியான ஒரு விசுவாசத்தோடு வாழ்ந்தவன் தான் அவனும். அவன் பேரும் போட்டப்பட்டிருக்கு. மகதலேனா மரியாள் 3 பேர் இருந்தாங்க சிலுவைக்கு அருகில். அப்போ அவன் தான் இயேசுவிடம் கேட்குறான், அவர்கள் ஒருவனாக கிளையப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்த நாளில் எருசலேமில் நடந்தவர்களை அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறீரோ அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு தெரியாதா யாருன்னு? நீ இருந்தால் அந்நியரா? இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது, உனக்கு தெரியாதான்னு யார்கிட்ட கேட்குறான். அவர் என்ன கேட்குறாரு? எவைகள்? என்ன சம்பவம்? ஏன் அந்த கேள்வியை கேட்டாரு? என்ன சம்பவம்? என்ன சம்பவத்தை பற்றி பேசுறீங்க? ஏன் அந்த கேள்வி கேட்டாரு? பின்னாடியே கவனிச்சுட்டு வந்தாரு. அவங்க என்ன பேசுறது காதில் விழுந்துச்சு அவருக்கு. விழுந்து ஏன் அந்த கேள்வியை கேட்டாரு? எவைகள்? அவங்க வாயால சொல்லணும். அதை சொன்னதான் இவர் விளக்கம் கொடுக்க முடியும். அவங்க வாயால சொல்லணும். என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த குழப்பம் எங்களுக்கு இருக்குது அப்படி சொல்லியிருக்கணும். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அவர் உயிர்த்தெழுதல் வரைக்கும் நடந்த அத்தனை சம்பவங்களையும் கூறினாங்க. அப்பா அவர் பதில் சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. எவ்வளோ தீர்க்க தரிசனம் என்னை குறித்து பேசியிருக்கு, இந்த சம்பவத்தை குறித்து பேசியிருக்கு, அதை கூட புரிஞ்சு கொள்ளாத புத்தி இல்லாத ஜனங்களே அப்படின்றது. நமக்கு இந்த வழிமுறைமைகள் இதெல்லாம் தெரியும் நமக்கு இல்லையா? வெளிப்படுத்தின விஷயத்தில் நிறைய ரகசியம் இருக்கா? ஃபுல்லாக தெரியுமா நமக்கு? அதை புரிஞ்சு கொள்ளணும். ஏன் புரிஞ்சு கொள்ளணும் தெரியுமா? இனிமே நடக்க போகிற காரியம் உலகத்தில், அதை ஆழமாக தேடணும், இப்போ ஆராய்ச்சி பார்க்கணும். புரிய மாட்டுதா? என்னிடத்துல கேளுன்றார் கடவுள். பரிசுத்தாவி நான் உனக்கு அனுப்புவான், விலைக்கு காட்டுவாருன்று. என்கிட்ட கேளு, நான் உனக்கு புரிய வைக்கிறேன்று. அப்போ அவர் என்ன சொல்லி, தீர்க்கதரிசி மந்த இதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டி இல்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசியும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளே அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். எங்கேருந்து ஆரம்பிச்சாராம்? அவருடைய வழியை குறித்து பேசுறதுக்கு எந்த மோசையிலேருந்து ஆரம்பிக்கிறார். அவன் எழுதியிருக்கான் பாரு அப்படின்றது. எல்லா தீர்க்கதரிசிகளும் குறித்து சொல்கிறார். அந்த சீசர்கள் வாயடைத்து போயிட்டாங்க. இவர் என்ன கேட்டாங்க? உனக்கு தெரியாதா, நீர் என்ன அந்நியரா அப்படி கேட்டாங்க. விவரிச்சு காண்பிக்கும் போது வாயெடுத்து போயிட்டாங்க, முழிக்கிறாங்க, ஆச்சரியம் அடைந்தார்கள். அவரிடம் கேட்க அவங்களுக்கு துணிவு இல்லை. நீங்கள் யாருன்னு கேட்கறது கூட துணிவு இல்லையா? நீங்கள் யார் இவ்வளோதான் கரெக்டாக சொல்கிறீங்க, நீங்கள் யாருன்னு கேட்கறது கூட அவங்களுக்கு மனசு வரல. ஏசு அவங்களிடம் மோசையிலிருந்து ஆரம்பித்தார். இவரை பற்றின பேசின அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் குறித்து அப்படியே பேசினார். அவங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டவில்லை ஆண்டவர், மாறாக தீர்க்க தரிசன காரியங்களையே குறித்து விளக்கி கொடுத்தாரு. அப்போ என்ன புரியுது உங்களுக்கு? எங்கே அதிசயம் செய்யணுமோ அங்கத்தான் அவர் பண்ணுறாரு. கவனிச்சிங்களா? எங்கே அவருடைய அதிசயம் தேவைப்படுதோ, அற்புதம் தேவைப்படுதோ, அங்கே மட்டும்தான் அது விளக்கணும். மற்ற இடத்துல அனாவசியமாக அவர் எந்த இடத்துலையும் அதிசயத்தை அதெல்லாம் காட்டல. அதுதான் உண்மையானது. எங்கே தேவைப்படுதோன்னா, இந்த இருவரும் துக்கமுடையவர்களாக குழம்பி கொண்டிருந்தாங்க. ஏசு அவங்கள தேடி வந்தார், ஆறுதல் படுத்தினார்.
அவங்க குழப்பங்களை நீக்கினார், அவர்களை சந்தோஷமாக ஆக்கினார். எல்லாமே தெளிவாகிட்டு அவங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருச்சு. அவர் நம்மோடு இருக்கிற தேவன் நம்மை கைவிடுவதில்லை. ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிற தேவன், அதனால தான் அவங்கள கைவிடலை. இப்போ நமக்கும் இந்த வேதாந்தத்தில் ஏதாவது குழப்பம் இருந்தால் நீக்குவாரா இல்லையா? நிச்சயமாக. ஏன்னா அங்கே 2 பேர் குழம்பு இருந்தவங்களையும் நீக்கி சரியாக புரிந்து கொள்ள கூடியதாக அவர் செய்தார். அதே போல் யார் எதை கேட்டாலும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நிச்சயமாக செய்வார். நிச்சயமாக அந்த வேண்டிய ஞானத்தை கொடுப்பார். ஆதாம் காலத்திலிருந்து முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் மட்டும் கடைசி காலம் மட்டும் இயேசுவே எல்லார் மூலமாக பேசி வந்தார். இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கார். அநேக தீர்க்கதரிசிகள் மூலம் பேசிட்டு வந்தார். இயேசுவின் சத்தியத்தை யூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? நிராகரிச்சிட்டாங்க. அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள பக்குவம் இல்லாமல் அவங்க நடந்துக்கிட்டாங்க. ஆண்டவரை தள்ளி விட்டுட்டாங்க. பொறாமை அதிகமாக அவருடைய பேச்சை கூட கேட்கல, விரோதமாக எழும்பினாங்க. அவருக்கு விரோதமாகவே பேசினார்கள். எப்படியாக இவரை கொலை செய்தணுன்றது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. யூதர்கள் ஆழமாக தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்திருந்தா தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட மேசியா இயேசு தான் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இந்த தீர்க்க தரிசனங்கள் அவங்க கையில் தான் இருந்தது. நமக்கு எல்லாம் தெரியும், அவங்க கையில் தான் இருந்தது. அந்த எசையா சுருளுகள் எல்லாம் அவங்க கையில் தான் இருந்தது. ஆனால் தீர்க்க தரிசனத்தை தங்கள் இஷ்டப்படி விளக்கம் கொண்டு அப்படியே விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். வர சந்ததிகள் எல்லாருக்கும், பிறக்கிற எல்லா சந்ததிகள்கிட்டலாம் இவர்கள் இஷ்டத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு வந்தாங்க இந்த தீர்க்க தரிசனத்துக்கு. இந்த மாதிரி விளக்கங்களை தான் அந்த 2 சீஷர்களும் அறிந்திருந்தார்கள். எந்த சீஷர்கள்? எம்மாவூருக்கு போன 2 சீஷர்களும் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க, காலங்காலமாக உள்ள தீர்க்க தரிசனத்தை குழப்பி வேற மாதிரி ரோட்டில் வேற மாதிரி வழியில் கொண்டு போனாங்களே, அந்த தீர்க்க தரிசனங்களை தான் இவர்கள் பின்பற்றி இருந்தார்கள். யார்? இந்த 2 சீஷர்கள். நான் எம்மாவூருக்கு நடந்து போனோம். அதனால தான் அவங்க குழம்பி இருந்தாங்க. என்ன நடந்தது? அவர் பெரிய ஒரு ராஜா மாதிரி பார்த்தோம், அவர் பெரிய ராஜா மாதிரி வருவார்னு பார்த்தோம். அவர் செய்கைகள்லாம் பயங்கரமாக இருந்தது. ஓகே, ஆனால் என்ன திடீர்னு தன்னை மரணத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்படியே டக்குன்னு ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாரு, ஒன்றும் இல்லாமல் முடிஞ்சிருச்ச. அப்போ இவரை பற்றி நம்ம பெரிதளவாக நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, நம்மளை விட்டு போயிட்டார் அவர் அப்படின்ற ஒரு குழப்பம் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. ஏசு அந்த சீஷர்களுக்கு எம்மாவூர் போகிற வழியில் அந்த சிறு விளக்கங்களாகத்தான் விளக்கி காட்டினார். அழகாக சிம்பிளாக அவங்க புரிந்து கொள்கிற அளவுக்கு தான் அவர் பெரிய ஆழமாக பயங்கரமாக அவர் சொல்லலை. விளங்கி கொள்ளக்கூடியதான வார்த்தைகள் சுலபமாக இருந்தது அவர் சொல்லும்போது. மேசியாவின் வாழ்க்கை மற்றும் அவரது மரணத்தை பற்றி தான் அவர் விளக்கி காட்டிட்டு போனார் அவங்களுக்கு. இப்படித்தான் அவர் மரிப்பாருன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படி சொல்லிட்டு விளக்கி காட்டியிருந்தார். அவர்கள் குழம்பி இருந்த வேலையில் தெளிவாக காட்டப்பட்ட போது அவங்களுக்கு விசுவாசம் இன்னும் அதிகமாக ஆவணிச்சான். இன்னும் இயேசு கிறிஸ்து கரெக்டு தான், அவருடைய செய்கை சரியானது தான்ன்றது விளங்கி கொள்ள ஆரம்பித்தாங்க. இதனால் விசுவாசம் இன்னும் அதிகமாக ஆவணிச்சு. அவர்களுடைய போதகர் விளக்கின பின்பு அவர் சரியாக தெளிவாக புரிஞ்சு கொண்டார்களாம். அவர்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் போயிடுச்சு. இனிமே விளக்கம் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா அவர்களோடு நடந்து சென்றவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவங்க கண்ணுக்கு யாருன்னு தெரியல, இயேசு கிறிஸ்துன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் வந்துட்டு வழிபோக்கர் போல நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் அவங்க காலத்துல இது நடந்தேறியது என்று புரிந்து கொண்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஐயோ, நம்ம காலத்துல மேசியாவுடைய காரியம் நடந்தது அப்படி சொல்லிட்டு அவங்க நன்றாக புரிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் ரட்சகருக்காக ஐயோ என்ன ஒரு பெரிய பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்திருக்காரு அப்படி சொல்லிட்டு அவர்கள் இதயம் கொழுந்து விட்டு இருந்ததும். ஆனால் கூட தான் போய் நடந்துட்டு இருக்காரு, அவர் தான் நடந்து போயிட்டு இருக்காரு. ஆனால் அவங்களுக்கே தெரியல. ஒரு பெருமளவு கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டை ஒரு பக்கம் வச்சுட்டு புதிய ஏற்பாட்டம் மட்டும் போதும் அல்லது முக்கால் பாகம் புதிய ஏற்பாட்டில் கவனம் செலுத்துகிறார்கள். இன்றைய காலத்தில் அதிகமான கவனம் எங்கன்னா புதிய ஏற்பாட்டில் செலுத்தப்படுது. அன்பு அன்பு அன்புன்ட்டு அவர்களது கூக்குரல் எங்களுக்கு கற்பனைகள் வேணாம். அதாவது இந்த மாதிரி இந்த வேறு ஒரு காரியத்தில் போடுறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு கற்பனைகள் வேண்டாம், தீர்க்க தரிசனங்களும் வேண்டாம், எங்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தி மட்டும் போதும் என்கிறார்கள். எப்படி சொல்கிறாங்க? எங்களுக்கு கற்பனைகள் வேண்டாம், தீர்க்க தரிசனங்கள் வேண்டாம், எங்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தி மட்டும் போதும்.
அது இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்னென்ன வேணாம்? கற்பனை வேணாம், கற்பனையில் உள்ளதெல்லாம் முக்கியம் இல்லை, அன்பு மட்டும் போதும். அதே நேரத்தில் வந்து தீர்க்க தரிசனங்கள்லாம் எங்களுக்கு நம்ம ரொம்ப ஆராயெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. இது ரெண்டுத்தையும் ஒதுக்கி வச்சிடுறாங்க. மேசியாவை குறித்து முன்கூட்டியே எங்கே சொல்லப்பட்டுச்சு? பழைய ஏற்பாட்டா புதிய ஏற்பாட்டா? யோசிச்சு பார்க்கணும். இயேசுவின் போதகம் வந்து எதிலிருந்து சுட்டி காட்டப்பட்டுச்சு? பழைய ஏற்பாடு இல்லையா? இயேசுவின் போதகம் இயேசு கிறிஸ்து காலத்தில் புதிய ஏற்பாடு இல்லை. அவர் வந்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னதெல்லாம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் தான். அப்போ அது முக்கியமானது, பழைய ஏற்பாடு முக்கியமானது. அவரது போதகம், அவர் நடத்தைகள், அதிசயங்கள் யாவும் அவர் தான் மேசியா என்று சுட்டி காட்டிச்சு பழைய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் இரட்சகர் வருவார் என்று எழுதப்பட்டுச்சு. புதிய ஏற்பாட்டில் இரட்சகர் வந்துட்டார் அப்படின்னு எழுதப்பட்டுச்சு. இது ரெண்டும் முக்கியமானது, நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் இரட்சகர் வருவார்னு எழுதப்பட்டுச்சு, புதிய ஏற்பாட்டில் இரட்சகர் வந்து விட்டார்னு எழுதப்பட்டது. ரட்சிப்பின் திட்டத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் மட்டுமே சொல்லப்பட்டுச்சு. அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக ரட்சிப்பின் திட்டம் ஆரம்பத்திலேருந்து அவர் வர வரைக்கும் அப்படியே அழகாக சொல்லப்பட்டுச்சு. அவங்க தான் சொல்லி எச்சரிப்பு கொடுத்து வந்தார்கள். இயேசுவின் அற்புதங்கள் அவர் தெய்வீக தன்மையை சுட்டி காட்டியது. ஆனால் இயேசு யூதர்களிடம் சொன்னது என்னன்னு நம்ம பார்க்கணும். யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேத வாக்கியங்கள்லாம் ஆராய்ந்து பாருங்க, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று யோசிக்கிறீங்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அதுதான் அப்படின்னுது. அப்போ பழைய ஏற்பாட்டில் தான் இயேசு கிறிஸ்துவ குறித்து சாட்சி கொடுக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அங்கே தான் அங்கேயும் சாட்சி கொடுக்குது. அன்றைய காலத்தில் பழைய ஏற்பாட்டத்தை தவிர வேறு ஒரு புத்தகங்கள் இல்லை. தெளிவாக தெரியுது இரட்சகரை குறித்து எங்கே எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம தெளிவாக தெரியுது. அந்த 2 சீஷர்களும் இயேசுவோடு மலையின் மீது ஏறி இறங்கி அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. கல்லும் முரடுமான ஒரு இடமாகும். ஏறி இறந்து போயிட்டு அந்தந்த நேரத்தில் கொஞ்சம் இளைப்பாரி போயிட்டு இருக்காங்களாம். 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. கடைசியாக சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வந்துச்சு. அப்படியே இருட்டும் போது வீடு வந்துருச்சு, பக்கத்தில் வீடு வந்துருச்சு. அவங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்த களைப்பும் தெரியல, அவ்வளோ ஆவலாக கேட்டுக்கொண்டு வந்தாங்க. ரொம்ப தூரமாக நடந்து களைப்பு கூட அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய காது வந்து ஆண்டவர் பேசுகிற வசனத்தின் மூலயமாக சாய்க்கப்பட்டுச்சு. அதிலேயே கவனமாக வந்துட்டு இருந்தாங்க. இயேசு சற்று அப்புறம் போகுது போல் அப்படியே போகிறார். இவங்களை விட்டு அப்படியே அந்தண்ட பக்கம் அப்படியே போகிறார். வீடு வந்துட்ட பிறகு அவங்களாம் அவரை விடுவதாக இல்லை. இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது, கரெக்டாக சொன்னார், சத்தியத்தை சரியாக சொல்கிறது விளக்கி சொன்னார் அந்த நபர், இவரை விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அன்றைய இரவு எங்களோட தங்கும்படி கேட்டுக்கொண்டார். எங்களோட தங்குங்க, நீங்கள் அன்னைக்கு இரவு இப்படி போகாதீங்க, எங்களோட இருங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கெஞ்சி கேட்குறாங்க அவர்கிட்ட. அவர் உடனே அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள ஃபஸ்ட்டு இல்லை, என்னை விட நான் போகிறேன்றாரு. அவர் வழியிலேயே அவர் போயிட்டுருக்கார். அவங்க விடுவதாக இல்லை, அவங்க போய் கெஞ்சி கேட்குறாங்க, எங்கள் வீட்டுக்கு வரணும், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து தங்கிட்டு போங்க அப்படின்றாங்க. அவர் உருக்கமாக தேடுபவர்களோடு தான் அவர் தங்கியிருப்பார். இதுதான் இங்கே ஒரு பாடம். விடாப்பிடியாக கெஞ்சி கேட்கும்போது அவர் மனதுருகி அவங்க வீட்டுக்கு போனாரா இல்லையா? அவர் வந்த வழியே டக்குன்னு காணா போயிருக்கலாம். ஆனால் இவர்கள் கெஞ்சி கேட்குறாங்க, வாங்க என் வீட்டுக்கு வாங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன செய்கிறார்? சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் தங்குறாரு. அதே போல் நம் இதயத்தில் ஆண்டவர் வரத்தக்கதாக ஆண்டவரோட எப்பொழுதும் உறவாடி கொண்டிருக்க வேண்டும். இதில் ஒரு பாடம். அவங்களுக்கு ஆகாரம் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர் ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார். இது வீட்டு உள்ள நடக்குது, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார். ரட்சிப்பின் திட்டம் என்னன்றதை இன்னும் விளக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கார். கடைசியாக ஆகாரம்லாம் ஆயத்தமாகணுச்சு. மூவரும் அமர்ந்தாங்க. ஆனால் இயேசுவோ எப்போதும் போல் மேஜின் முனையில் தான் அமருவாராம். தெரியுதா? ஒரு நீட்டாக மேசை இருந்துச்சுன்னா முனையில் ஒரே ஒரு நாற்காலி இருக்கும். அந்த நாற்காலியில் மட்டும்தான் அவர் அமர்வு ஒரு வழக்கம் இருந்ததுதான். அப்போ அங்கே போய் அவர் அமர்ந்து கொண்டார். குடும்பத் தலைவன் தான் ஆகாரத்தை ஆசீர்வதிக்க கேட்டுக்கொள்ளப்படுவானாம்.
ஆகாரத்தை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணணுமா. இப்படிதான் அந்த இடத்துல ஒரு 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 கட்டுப்பாடு, ஒரு இது இருந்தது. இயேசுவா அந்த அப்பங்களை இவரை எடுத்து ஆசீர்வதிக்க முதல் வார்த்தையை பேசின போது அந்த 2 சீஷர்களும் நிமிர்ந்து பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். நம்ம வழக்கம் என்ன, குடும்ப தலைவர் தானே ஆசீர்வதிக்கப்படணும். இப்போ 2 பேரில் 2 சீஷர்களில் யாரோ ஒருத்தவங்க தான் அந்த அப்பங்களை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணணும். ஆனால் இவர் ஆகாரத்தை எடுத்து ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுறாரு. அப்படி சொல்லிட்டு இவங்க தலை நிமிர்ந்து பார்க்குறாங்க அவரை. இயேசு மட்டுமே இப்படி பேசுவார் என்பது அவங்களுக்கு தெரியும். அந்த முதல் வார்த்தை என்னமோ கூறியிருக்காரு, அவர் மட்டும்தான் அந்த வார்த்தையை கூறுவாருன்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த குரல் இயேசுவுடையது என்று இவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவரது கைகளை பார்த்தாங்க. அப்போ தான் அவருடைய கைகளை பார்க்குறாங்க. அந்த அப்பத்தை ஆசீர்வதிக்க அவருடைய கை அப்படி தூக்கும் போது அவருடைய காய தழும்புகள்லாம் கண்டார்கள். அதை பார்த்ததையோட அவருடைய அன்பான போதகரின் கைகளை கண்ட போது சில நொடி என்ன சொல்வதென்றே அவர்கள் புரியல. வாயடைத்து போனவர்களை போல இருந்தாங்க. அப்படியே அவர் காலில் விழுந்து வணங்குறதுக்காக விழுந்தாங்க. எந்திரிச்சு இப்படி பார்க்குறாங்க காப்பிட்டு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது இயேசுவை அவர்கள் உயிர்த்தெழுந்து முதல் காட்சியாக பார்த்துட்டாங்க. கண்ணீரோடையும் கவலோடையும் துக்கத்தோடையும் இருந்தவங்க, அதை குறித்து குழம்பி கொண்டிருந்தவங்களுக்கு அவரே வந்து போதகம் அளித்து குழப்பத்தை சரி செய்து விட்டு, அது மட்டும் இல்லை, அவர் அந்நியராகவே அவங்க அந்த இடத்த விட்டு போகல. அவர் தான் யார் என்பதை காட்டிட்டார். அந்த காயங்களின் அடித்து விடு அந்த வடுக்களையும் காட்டிட்டார். அவர் தான் இயேசு கிறிஸ்து என்பதையும் காட்டிட்டு டக்குன்னு மறைஞ்சிட்டார். இதை கண்டு அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமும் சந்தோஷமும் ஏற்பட்டுச்சு. சில நொடி என்ன சொல்வது என்று அவர்களுக்கு புரியல. இயேசு ஏன் அவர்களுக்கு முதலிலேயே வரும் வழியிலேயே காட்சி கொடுக்கல? இயேசு எம்மாவூருக்கு போற வழியில ஒரு அந்நியனை போல தான் வந்தார். அவர்களோட உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தன்னை காண்பித்திருந்தாங்க என்றால் அவங்க ஏற்கனவே துக்கத்தில் இருக்காங்க, கவலையில் இருக்காங்க, குழப்பத்தில் இருக்காங்க. அப்ப இவ்வளோ விளக்கங்களே அவங்க கேட்டிருப்பாங்களா? இயேசுவை பார்த்துட்டா சந்தோஷத்துக்குள்ள பெரிய மகிழ்ச்சி ஆயிருப்பாங்க. அப்படி ஆகும்போது அவங்க அந்த கவனம் இல்லாம போயிருக்கும். அவர் ஏதாவது சொல்லியிருந்தா அந்த ஒரு விஷயத்துலதான் அவர் அந்நியனை போல வந்துட்டாரு. வந்து எல்லா விளக்கங்களையும் கொடுத்தார். விளக்கி முடிச்ச பிறகுதான் அவங்க முழுமையாக நம்பின பிறகுதான் தான் யாருன்றதை காட்டுறாரு. அப்பதான் பார்த்தவர் தான் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அவர் மறைஞ்சிட்டாரு, டக்குன்னு மறைஞ்சிட்டாரு, அந்த இடத்துல இல்லை. அவர்கள் பசியை மறந்தார்கள். அவர்கள் ஆகாரத்தை அப்படியே வைத்து விட்டு சந்தோஷமான விஷயத்தை சீஷர்களுக்கு சொல்ல உடனே கிளம்பிட்டாங்க. எவ்வளவு தூரத்தில் 12-13 கிலோமீட்டர் தூரத்தில் நடந்து வந்திருக்காங்க. மலையினையும் ஏறி வந்திருக்காங்க. பசியோடு இருக்காங்க. ஆகாரம்லாம் செஞ்சு வைக்கப்பட்டுருச்சு. இவர் பார்த்த சந்தோஷத்தில் அந்த இடத்துல இல்லையா, உடனே கிளம்பிட்டாங்களாம். எங்கே? திரும்ப எருசலேமுக்கு ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்கன்னா, இந்த சம்பவங்களை, இந்த பேசின குறித்த சம்பவங்களையும் இவர் பார்த்த சந்தோஷத்தையும் போய் சீஷர் இடத்துல சொல்கிறதுக்காக திரும்ப போகிறாங்க. அதே வழியில் திரும்ப ஓடுறாங்க. அந்த 2 சீஷரும் வேகமாக வந்து எருசலேமின் பெரும் 2 வாசல்கள் வழியாக வந்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. எருசலேமில் நகரத்தை சுற்றி ஒரு சுவர் இருக்குது. அந்த சுவரோடு ஒட்டி 2 கதவு பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அதை மூடிட்டாங்க. கல் போட்டு மூடின மாதிரியே, கதவு மாதிரியே இருக்கும், 2 பெருசா. அதை மூடி வச்சிருக்காங்க. அது மேசியா வரும்போது தான் திறக்கப்படும்னு சொல்லிட்டு இன்னமும் அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு, அதை அப்படியே வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது ஆரம்ப காலத்தில் அந்த இடத்துல கதவு இருந்தது, பெரிய கதவு 2 இருந்ததான். இந்த கதவு வழியாக தான் 2 சீஷர்களும் வேகமாக சீஷர்களை பார்க்க போனாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த கதவுகளை திருவிழா இந்த மாதிரி பஸ்கா பண்டிகையில் தான் திறந்து வச்சுருப்பாங்களாம். அதுக்கப்புறம் மூடிடுவாங்க. அதை மேல் வீட்டு அறைன்னு சொல்லப்படுது தெரியுதா? அங்கே தான் சீஷர்களோட அவர் ராபோஜனத்தை செய்தார். அதே வீட்டில் தான் அந்த சீஷர்களும் தங்கியிருந்தாங்களாம். அவர்கள் வெளியே வரல, அங்கே தான் அவங்க தங்கியிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு, இந்த உயிர்த்தெழுந்த பிறகு அங்கே தங்கி இருக்கும் பொழுது அந்த வீட்டில் தான் இவர்கள் 2 சீஷர்களும் போய் அவர்களை திரும்ப போய் சந்தித்தார்கள். இந்த பாடத்தில் நம்ம பார்க்கும்பொழுது முக்கியமான இதில் உள்ள ஒரு செய்தி என்னவென்றால், நமக்கு நிறைய பாடங்கள்லாம் இருக்குது வேதாந்தத்தில். சில விஷயம் நமக்கு புரியாது. அதை புரிந்து கொள்ள
ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாக அதை விளங்கி கொள்ள ஆண்டவர் வருவார். நிச்சயமாக வந்து அவர் நமக்காக அந்த விளக்கங்களை கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், எனக்கா இந்த அளவுக்கு தெரியுது அப்படின்ட்டு. இப்போ அந்த 2 சீஷர்களும் ஒரு சீஷர்கள் துரிதமாக எருசலேமுக்கு வராங்க. வந்து அந்த மேல் வீட்டு அறையில் தான் வந்து மற்ற சீஷர்களை சந்தித்தாங்க. அந்த மேல் வீட்டு அறையில் தான் சீஷர்கள் காத்திருந்தாங்க. காத்திருப்பது மட்டும் இல்லை, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அங்கே தான் அவர்கள் வந்து ரொம்ப துக்கத்தோடு இருந்தாங்க. இது வரைக்கும் இன்னும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கல. அவங்க மரியாள் தான் பார்த்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க சீஷர் இடத்துல அவர் உயிர் தெரிந்துட்டார் அப்படின்ட்டு. அப்போ அவர்கள் சீஷர்கள் வந்து இந்த துக்கத்தோடு அவர்கள் வந்து அந்த அந்த மேல் வீட்டு அறையில் கூடி இருக்கும்போது இந்த 2 சீஷர்களும் அங்கே வராங்க. சீஷர்களுக்கு இந்த 2 சீஷர் வந்து சொல்கிறாங்க, ஒரு சீஷர்கள் வந்து இதை கேள்விப்பட்டோன்னா அவங்களுக்கு தூக்கமே இல்லை. அன்னைக்கு ஒரு ஆச்சரியத்தோடும் ஒரு சந்தோஷத்தோடும் அவர்கள் வந்து அந்த செய்தியை கேள்விப்பட்டு இன்னும் இயேசுவின் முகத்தை அவங்க ஒன்றும் பார்க்கல உயிர் தெரிந்த பிறகு. ஆனால் இந்த 2 சீஷர்கள் சாட்சியாக சொன்ன கையோடு அவங்களுக்கு வந்து தூக்கமே இல்லாமல் போயிடுச்சு. அன்னைக்கு அந்த அளவுக்கு நேசிச்சிருந்தாங்களாம் இயேசு கிறிஸ்துவை. அந்த 2 சீஷர்களும் அந்த வீட்டிற்குள் நுழைந்தாங்க. இயேசு அவர்கள் கண்களுக்கு தெரியாமல் என்ன செஞ்சாராம், அவங்க 2 சீஷர்கள் ஊர்லேருந்து அவங்க வீட்டில் காட்சி கொடுத்தாரு பார்த்தீங்களா. காட்சி கொடுத்துட்டு அவர் அந்த 2 சீஷர்களும் காலில் விழ போகும்போது இயேசு கிறிஸ்து மறைஞ்சிட்டு அவங்க கண்ணுக்கு தெரியல. ஆனால் அவங்க கூட தான் இருந்தாராம். அவங்க திரும்ப எருசலேமுக்கு வரும்போது அவங்க கூட தான் வந்திருக்கு. திரும்ப அவர்கள் இந்த மேலறை வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி சீஷர்களை சந்திக்க போகும்போது அவர்கள் கூடத்தான் போனார், உள்ளே போயிருக்கார். ஆனால் அவர்கள் கண்களுக்கு தெரியல அவர் இருக்கிறது. அங்கேருந்து சீஷர்களை சிலர் வந்து மரியாள் சொன்னதை நம்பவே இல்லையாம். சில பேருங்க இன்னும் கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் இருந்திருக்கிறாங்க. உயிர் தெரிஞ்சாரா என்னான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு சந்தேகத்தோடு தான் இருந்திருக்காங்க. அந்த 2 சீஷர்களும் உள்ளே நடந்ததை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்தது, அவரை நாங்கள் பார்த்தோம். அவர் ஆரம்பத்தில் யாருன்னு தெரியல, அவர் ஒரு அந்நியனாக வந்தார், எங்களோட கூட சேர்ந்துக்கிட்டாரு, எங்களுக்கு தெளிவாக போதிச்சார், நாங்கள் நன்றாக புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன இயேசு கிறிஸ்து சொன்னாரோ அதெல்லாம் விளக்கி இந்த சீஷர் இடத்துல இந்த 2 சீஷரும் சொல்கிறாங்க. இவைகளை அமைதியாக கூர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாங்களாம் சீஷர்கள். திடீர்னு அவர் நடுவே இயேசு காட்சி கொடுக்குறார். இவர்கள் வந்து இந்த 2 சீஷர்களும் நடந்ததை சொல்கிறாங்க. அங்கே நாங்கள் இயேசுவை பார்த்தோம், அவர் என்னென்ன பேசினார், போகிற வழியெல்லாம் பேசினார், எங்கள் மனசு வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சது, எங்கள் இதயம் கொழுந்து விட்டு எரிந்தது, இதை எங்களால் தாங்க முடியல, அதை நாங்கள் பார்த்ததெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நடுவில் வந்து அப்படி நிற்கிறார். உடனே அவர் காட்சி கொடுத்த கையை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிச்சாராம். 2 கைகளும் உயர்த்தி ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லப்படுது. அவர் உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லியிருக்கார், உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு. இந்த ஆறுதலான வசனத்தை வந்து டக்குன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பயம் போயிடும். உருவம் நிற்கும் போது அது கடவுளாக இருந்தாலும் சரி, அது தேவத்தொள்ளாலும் சரி, ஒரு சமாதானமான வார்த்தை, பயப்படாத நான் தான் அப்படி சொல்லும்போது நமக்கு அந்த பயம் போயிடும். சாத்தான் அப்படி செய்ய மாட்டான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான், நம்மள பயந்து 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 இதே நிற்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருப்பான். கைகளை உயர்த்து உங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டாரு, இருந்தாலும் அவங்க பயந்து நடுங்குறாங்க. ஏதோ ஒரு ஆவி வந்துருச்சு நடுவுலன்னு பயந்துட்டாங்களாம். திடீர்னு அவர் நிற்கும் போது எப்படி இருக்கும், எல்லாரும் கூடி இருக்கிற நடுவில் வந்து நின்னாருன்னா எப்படி இருக்கும். அதுக்கு அவர் வந்து ஏன் பயப்படுறீங்க, அடுத்த வசனம் ஆறுதலான வசனத்தை பாருங்க, ஏன் பயப்படுறீங்க, அதுக்கப்புறம் என் கைகளையும் கால்களையும் பாருங்க அப்படின்ட்டு. ஏன் பார்க்க சொல்றாரு, அந்த காய வடுக்கல், சிலுவையில் அறையப்பட்ட காய வடுக்கல் நான் தான் அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம், நான் தான் இயேசு கிறிஸ்து, உங்கள் ஆண்டவருமாகிய போதகருமாகிய நான் தான் இயேசு கிறிஸ்து, என்னை பாருங்க, காயத்தை பாருங்க அப்படின்னு காட்டுறாரு. அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு சமாதானம்ன்றாரு, ஏன் பயப்படுறீங்கன்றாரு, என் கைகளையும் கால்களையும் பாருங்க, காய வடுக்களையும் பாருங்கன்றாரு. அப்புறம் என்னை தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்கன்றாரு. அடுத்தது பாருங்க, என்னை வந்து தொடு, ஏன் என்னை தொட்டு பாருங்க, என்னை பாருங்க அப்படிங்கிறாரு. ஏன் தொட்டு பார்க்க சொல்றாரு, ஆவி இல்ல, ஒரு ஆவிக்கு மாம்சம் இருக்காது, எலும்பு இருக்காது, அப்படி நான் கிடையாதுன்றது. புரியுதா உங்களுக்கு, நான் ஆவி இல்லை, எனக்கு மாம்சம் எலும்பும் இருக்குது, என்னை வந்து தொட்டு பாருன்ற. இன்னைக்கு நமக்கு முன்னாடி காட்சி கொடுத்தாலும் அவர் எப்படி இருப்பாரு, நம்ம அவரை தொட்டு பார்க்கலாம்.
புரியுது அவங்களுக்கு? பரலோகத்திலையும் அவர் தொட்டு பார்க்கலாம். அவர்கள் அவர் கையும் கால்களையும் பார்க்குறாங்க. அவர் குரல் எப்போதும் இருக்கும்ல, அந்த குரலை கேட்டிருக்காங்களே எப்போதும், பழக்கப்பட்ட குரல் அறிந்து கொள்றாங்க. ஆனாலும் பூர்ணமாக நம்ப முடியல அவங்களால, இன்னும் நம்ப முடியல. அதுக்கு அவர்கிட்ட என்ன சொல்றாரு, உடனே இடத்துல ஏதாச்சும் புசிக்கிறதுக்கு எதா இருக்குதா? அடுத்த பாயிண்ட்டுக்கு போற இவங்களை நம்ப வைக்கிறதுக்காக பாயிண்ட் டு பாயிண்ட் அடுத்தடுத்த ஸ்டெப்பா போறாரு பாருங்க. ஏதாவது இருக்குதா நிரூபிச்சு காட்டுறாரு கடவுள். நான் தான் நம்புன்றாரு. இது குழப்பம். புசிக்கிறதுக்காக சரி, ஏதாவது புசிக்கிறது இருக்கா? ஆவி எப்படி சாப்பிட்டு இருக்க பாத்துறீங்களா? ஆவிலாம் வந்து சாப்பிடாது. மாமிசம்லாம் எலும்புலாம் அப்புறம் எங்க போய் சாப்பிட்றது? நம்ம சாப்பிட்ற பிடிங்கி தான் தூக்கி போடுவோம், தவிர சாப்பிட முடியாது. அப்ப அவங்க ஆகாரத்தை கொடுத்தாங்க, அதை அவர் கண்களுக்கு முன்பாக புசித்தார். என்ன ஆகாரம் கொடுத்தாங்க? பொரித்த மீன். அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தேனையும் கொடுக்குறாங்க, அதையும் கொடுக்குறாங்க. அவர்களுக்கு முன்னாடி வாங்கி புசிக்கிறார். இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? மிகவும் சந்தோஷத்தோடு அவரை அறிந்து கொண்டார்கள். அதை சாப்பிட்டோன்னு தான், அவர் வாங்கி புசித்தோன்னு தான் ஒத்துக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து தான் அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க. உடனே அவர் என்ன செஞ்சிட்டாராம், மோசேயிலிருந்து ஆரம்பிக்கிறார். எதிலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு மோசேயில? என்னாகமோ 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னாகமோ 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவினுடைய சகல முறைமையின்படியும் அதை ஆசரிக்க கடவீர்கள். இதுல என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த வசனத்துல 2 விஷயம் அடங்கியிருக்கு. என்னது? பஸ்கா பண்டிகை, அடுத்தது எலும்பு முறிக்காமல். நடந்துச்சா இல்லையா சிலுவையில? சிலுவையில் நடந்தது. அது எலும்பை முறிக்கவில்லை, அவர்கள் எலும்பை முறிக்கவில்லை. அப்ப இது 2 விஷயமும் அவரு எடுத்து காட்டுறாரு. யாரை குறிச்சு சொல்லுது பாருங்க. பஸ்கா பண்டிகை அது என்ன குறிச்சு சொல்லுது? கரெக்டா பஸ்கா பண்டிகை தான் அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கு. அது சரியா போடப்பட்ட ஒரு திட்டம். அது பஸ்கா பண்டிகையில் தான் மறிக்கிறார், எலும்பு முறிக்கப்படவில்லை. அந்த வசனம் கரெக்டா காட்டுது, பஸ்கா எலும்பு முறியாமலும். இது என்ன குறிச்சு தான் சொல்லப்பட்டிருக்க ஆரம்பத்திலேன்னு சொல்றாரு. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல, யாத்திராகமம் 12:46, அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது. கடவுள் போட்ட கட்டளை, ஒரு எலும்பு முறிக்கக்கூடாது. எலும்பு முறிச்சிச்சுன்னா அந்த தீர்க்க தரிசனம் சரியா வராது. எலும்பு முறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர், உபாகமம் 18:15, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவத்தான் எப்படி நீங்க சொல்றீங்க? இந்த வசனத்துல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து ஒரு எழும்ப பண்ணுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து தான் எப்படி சொன்னீங்க? ஒரு மனுஷனை குறிச்சு சொல்லப்படுதுங்க. ஒரு தீர்க்கதரிசி எழும்புவாரு, உன்னுடைய சகோதரர்லேருந்து, உன் ஜனக்கூட்டத்திலிருந்து எழும்புவாங்க. இதை ஆண்டவரை தான் குறிக்குதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? வசனத்தை நல்லா படிக்கும்போது தெரியும் உங்களுக்கு. உன் தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஒரு மனுஷனா இருந்தா அவருக்கு செவி கொடுப்பீர்களாகன்னு வராது, அவனுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கோம் பைபிள்ல. வேற ஒரு ஆளா இருந்தா அவனுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கோம். இங்க அவருக்கு செவி கொடுப்பீர்களாகன்னு போட்டிருந்துச்சுன்னா அது ஆண்டவரை தான் குறிக்கும். கடவுளே உன்னிடத்திலிருந்து வருவார், புறப்பட்டு வருவார். இதெல்லாம் சுட்டி காட்டுறார். உன்னிடத்திலிருந்து புறப்படுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இதே வார்த்தை ஞானஸ்நானம் எடுக்கும்போது வந்துச்சா? ஒரு வார்த்தை ஒண்ணு வந்துச்சா? இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். கரெக்டா? கரெக்டா வருது பாருங்க அந்த வசனம். சங்கீதத்துல நிறைய வசனம் இருக்குது அவரை பற்றி. முன்னாடி இந்த 2 புஸ்தகத்தையும் விளக்கி சொல்றாராம் இயேசு கிறிஸ்து.
யாத்திராகமத்தையும், அதாவது மோசே காலத்தோட காரியத்தையும் சுட்டி காட்டுறாரு, சங்கீதத்திலையும் சுட்டி காட்டுறாரு. சங்கீதத்தில் தான் எழுதியிருக்குது, நிறைய எழுதியிருக்குது. அப்படியே சங்கீதத்திலிருந்து சுட்டி காட்டுறாரு. அவரை குறித்து முன்கூட்டியே எழுதப்பட்டதெல்லாம் விளக்கமாக எடுத்து காட்டுறாரு. கிறிஸ்துவை குறித்து நீங்களே சாட்சிகள்ன்றாரு. நீங்கள் தான் சாட்சிகள், நீங்கள் தான் பார்த்தீங்க, கூட இருந்து. அப்போ தான் நான் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எனக்கு ஒன்று புரிஞ்சது. அது அந்த சீஷர்கள்லாம் அவர் கூடயே இருந்தாங்கல்ல, எங்கே போனாலும் பல அடையாளங்கள், அற்புதங்கள், எல்லாத்தையும் அவங்க கூட இருந்து அவங்கள அணைத்து கொண்டு கூட இருக்க வச்சார். ஏன் தெரியுதா? சொல்லுங்க பார்ப்போம். இவர்கள் தான், இவர் உயிர் தெழுந்து போன பிறகு இவர்கள் தான் சாட்சி. கூட இருந்தாங்க. இவங்க பொய்யாக முடியாது. இவங்க தான் மற்ற இடத்துல போய் அந்நிய தேசங்கள்லாம் சொல்லும்போது, நாங்கள் கூட இருந்தோம், எங்கள் கண்ணால் நாங்கள் பார்த்தோம், எங்கள் காதலால் அவர் சொன்னதை நாங்கள் கேட்டோன்னு இவர்கள் தான் சொல்ல முடியும், மற்றவர்கள் சொல்ல முடியாது. இப்போ நம்ம இன்னைக்கு சொல்லும்போது வேதத்தில் இப்படி எழுதியிருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நாங்கள் பக்கத்தில் இருந்தோம், நாங்கள் அந்த நாள் இருந்தோம்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சீஷர்களை கூட வச்சு எல்லாத்தையும் காண வச்சார் ஆண்டவர், எல்லாத்தையும் பார்க்க வச்சார். ஏன்னா இவர் போன பிறகு அந்த இடத்த அவங்க செய்யணும். அதனால் சாட்சிகளோடு சொல்லுவாங்க. இப்போ அதான் நான் யோசித்து பார்க்கும்போது பைபிளில் எழுதிருக்கு, வேதத்தில் எழுதாத அநேக காரியங்களை அவர் செய்தார், ஆனால் அதெல்லாம் எழுதினா வேதம் இடம் கொள்ளாதுன்னு சொல்லப்படுது. அப்போ இன்னும் எவ்வளோ காரியங்களை அவர் செஞ்சுருக்கார், அதெல்லாம் எழுதப்படல. இதெல்லாம் போய் சொல்லியிருப்பாங்க மற்ற தேசத்தில் போய், மற்றொரு இடத்துல போய். கிறிஸ்துவை குறித்து நீங்களே சாட்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். இப்போ சீஷர்கள் முற்றிலுமாக அறிந்து கொண்டார்கள் கிறிஸ்துவின் ஊழியத்தை இவர்கள் உலகமெங்கும் எடுத்து சொல்லணும். இதில் தோமாவுக்கு இயேசுவை பற்றின விசுவாசம் குறைந்து இருந்துச்சான், கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு தோமாவுக்கு அவர் மரித்த போது முற்றிலுமாக விசுவாசம் இல்லாமே போயிடுச்சான். அவன் விசுவாசம் உடைந்து போகிற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா காரணம் இருக்குது. இயேசு சீஷர்களுக்கு அந்த மேலறையில் காட்சி கொடுத்த போது அவன் அந்த இடத்துல இல்லை. முதலாக சீஷர்கள் மத்தியில் நடுவில் வந்து நிற்கும் போது அந்த தோமா அங்கே இல்லை. மற்ற சீஷர்கள் நடந்ததா அவனுக்கு அறிவிச்சாங்க. அவனுக்கு இந்த இருந்த பெரிய துக்கம், என்ன பெரிய ஆளாக வருவாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம். இயேசு கிறிஸ்து இப்படி மரணத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்துட்டாரு, இப்படி மரித்து போய்விட்டாரு. அவன் அந்த காரியங்களை அறிந்து கொள்ளல. முதலாவது அந்த துக்கத்தில் அவங்க சொன்னதை கூட கண்டுக்கலையாம். சீஷர்கள் சொன்னது கூட அவனுக்கு பிடிவாதமான, சோகமான, விடாப்பிடியான அவிவிசுவாசமும் இந்த மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் கேட்காம அவன் இதயத்தை மூடிடுச்சு. என்ன பிடிவாதமான சோகம், அவன் சோகம் அதிகமாக இருந்துச்சு. விடாப்பிடியான அவிவிசுவாசம். ஏன் எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாரு, எனக்கு மட்டும் இல்லை. இந்த சீஷர்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க, அதை போய் தோமாவுக்கும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவனுக்கு மொத்தம் பார்க்கலையா? இன்னும் இயேசு கிறிஸ்துவ மட்டும் இவன் பார்க்கலையா? அவனுக்குள்ள அந்த கேள்வியும் இருந்துச்சு. எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டாரு, எனக்கு மட்டும் ஏன் காட்சி கொடுக்கல? அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி அவனுக்கு வந்த போது இன்னும் அவனுக்குள் பெரும் சோகம் காணப்பட்டுச்சு. ஏன்னா இயேசு உண்மையிலேயே மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தது தான் அவர் தனது பூமிக்குரிய ராஜ்யத்தை நிறுவுவதில் இனி எந்த நம்பிக்கையும் இருக்க முடியாது அப்படின்னு குழம்பிக்கிட்டு கிடக்கலாம். அந்த ஒரு வாரம் அப்படியே முழுவதும் இந்த மோசமான நிலைமையில தான் அவன் இருந்தானோ. அந்த ஒரு வாரம் முழுக்க இந்த மோசமான நிலைமையில அவன் நம்பிக்கையோடு இருக்கிறான். அந்த வாரம் முழுவதும் அவன் எப்போதும் சீஷர்களை எப்பப்போ சந்திக்கிறானோ, 8 நாளுங்க. அந்த 8 நாளில் எப்போ அந்த காட்சி, அவர் சீஷர்களுக்கு காட்சி கொடுத்து எப்பப்போ அந்த சீஷர் ரோட்டிலையோ எங்கேயோ சந்திச்சாலும் அவன் கேட்குற முதல் வார்த்தை, அவன் சொல்கிற முதல் வார்த்தை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது சீஷர்களை இயேசு கிறிஸ்து சந்திச்சிட்டாரு. தோமா பார்க்கல இன்னும் இயேசு கிறிஸ்துவ. அதுக்கு மறுவாரம் தான் இயேசு கிறிஸ்துவ பார்க்க போகிறான், அவன் காட்சி கொடுக்க போகிறாரு. அந்த நடுவில் இருக்கிற அந்த ஒரு வாரத்தில் எங்கெங்க சீஷர்களை பார்க்குறானோ தோமா ஒரு வார்த்தையை சொல்கிறான். என்ன வார்த்தை? இன்னும் முக்கியமான பாயிண்ட் அவன் என்ன சொல்றான்? யோவான் 20ஆம் அதிகாரம் 25ல, யோவான் 20:25ல, யோவான் 20:25, அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலிட்டு என் கையை அவருடைய விழாவிலே பாட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். இந்த வார்த்தைய எப்பப்ப சீஷர்களை பார்க்கறானோ அப்பெல்லாம் அதை சொல்லிட்டு இருந்தானோ. நான் என் கையால் ஆணிகள் உண்டான காயத்தை நான் பார்க்கணும், அந்த காயத்தில் நான் பார்க்கணும், காயத்தை தொட்டு பார்க்கணும், என் கையை அவருடைய விழாவில் போடணும், தொட்டு பார்க்கணும். நான் இல்லைன்னா நான் விசுவாசிக்க மாட்டேன். ஒரு உறுதியாக சொல்லிட்டான். அவன் உறுதி எப்படி இருக்கு பார்த்தீங்களாங்க? உறுதியாக இருக்கான் பாருங்க. அவன்
இதே தோமா தான் இயேசுக்காக என்ன சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? யோவான் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? அப்போது திதிமு எண்ணப்பட்ட தோமா மற்ற சீஷர்கள் நோக்கி அவரோட கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள்னு சொல்றாரு. இதே தான் தோமா தான் சொன்னார். அந்த விசுவாசத்தை அங்கே காட்டினார். இங்கே அவரால் நம்ப முடியல, குழப்பமா இருக்காது. இருந்தாலும் அவனுக்குள்ள இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு ஒரு உணர்வு வந்துகிட்டு இருந்துச்சு, லேசாக இருந்துச்சு. இப்போ அவங்க சீஷர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு இவர் போயிட்டார், திரும்பவும் போயிட்டார். ஒரு குழப்பமா இருக்கிறாரு. சரிவா இன்னை போய் சீஷர்களை போய் எப்போதும் போல ஆகாரம் புசிக்கிற டைம்ல இவரும் போயிட்டார் சீஷர் இடத்துல. எப்போதும் போல அவர்கள் ஆகாரம் புசிப்பதற்காக கூடி இருந்த போது இயேசு வந்து நடுவில் நிற்கிறார். இப்போ யாருக்கு முன்னாடி நிற்கிறாரு? கம்ப்ளீட்டாக 11 சீஷர்கள் இருக்கிறாங்க. 11 சீஷர்கள் நடுவில் இந்த தோமாவும் கலந்துக்கிட்டான், 11 சீஷராக கலந்துக்கிட்டான். கம்ப்ளீட்டாக ஆகுது சீஷர்கள். இந்த கம்ப்ளீட்டாக ஆகும்போது இயேசு நடுவில் வந்து நிற்கிறார் அந்த கூட்டத்தில். அவர் முதலாவது வந்து நின்னோன்னா முத யாரை பார்த்தாரு தெரியுமா? தோமா பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவில போடு, அவிவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. உங்களுக்கு இந்த வசனத்துல என்ன புரியுது? தோமா பேசுனத ஆண்டவர் கேட்டார். தோமா என்ன சொன்னா? என்னத்தை கேட்டார் ஆண்டவர்? நான் பார்க்கணும், என் விரல காயத்துல வைக்கணும். இந்த வசனத்தை சொன்னான்னா அதே வசனத்தை இங்க இயேசு கிறிஸ்து சொல்றார். என்ன சொல்றாரு? உன் விரல இங்க நீட்டு, என் கைகளை பாரு, உன் கையை நீட்டி என் விழாவில போடு அப்படின்ட்டு. உடனே அவர் காலில் விழுந்துட்டான். காலில் விழுந்தோன்னு என்ன சொல்றான்? வேற சீஷர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்களா? சொன்னாங்களா இந்த வார்த்தைய? உயிர்த்த வந்து காட்சி கொடுத்தார? எல்லாரும் இதை சொன்னதாக எழுதியிருக்கா? இவன் பாருங்க, காத்துக்கிட்டு இருந்தான், நான் பார்க்கணும், உயிர் தெரிந்தது நான் பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவ்வளவு வருத்தத்தோட கஷ்டத்தோட காத்துக்கிட்டு இருந்தான். நடுவில் அவர் காட்சி கொடுக்கும்போது அவன் அறிக்கையிட்ட வார்த்தை இருக்க பாருங்க, என் ஆண்டவரே என் தேவனேன்ட்டான். யாருமே சொல்லாத வார்த்தையும் இவன் சொல்லிட்டான். அவனுடைய இந்த மரியாதையான வார்த்தை, மகிமை கொடுக்கிற வார்த்தை, தேவனுக்குள்ள கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? ஏன் அப்படி சொல்ற? நான் என்ன தேவனா அப்படின்னு நான் கேட்டாரு? ஏற்றுக்கொண்டார். உடனே ஏற்றுக்கொண்டார். நீ சொல்றபடி அவர் தான் நான் அப்படின்ற மாதிரி அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டுட்டு என்ன சொல்றாரு? இருந்தாலும் கண்டிக்கணும்ல, விசுவாசம் இல்லாம போயிடுச்சுல்ல அவனுக்கு. என்ன சொல்லிட்டு அவிவிசுவாசத்தை நீக்கினாரு. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மெல்லிய ஒரு கண்டிப்பு, தோமாவை நீ கண்டதினாலே விசுவாசிக்கிறா, காணாது இருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யார் அந்த கூட்டம்? நம்ம தான். காணாமல் இருந்து விசுவாசிக்கிறோம். நம்மலாம் யாரு? பாக்கியவான்கள். இந்த துக்கமான சூழ்நிலையில அவர் வந்திருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அவர் சொல்லிட்டு போயிட்டார். முதல்ல சொன்னபடியெல்லாம் நடந்துருச்சு. ஆனாலும் இருந்தாலும் அந்த சீஷர்களை கைவிடல. நேரடியாக வந்து அந்த உயிர் தெழுந்த பிறகும் 40 நாள் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அந்த இதை கண்டினியூ பண்றாரு. அவர்களோட கூட இருந்து கண்டினியூ பண்றாரு. அதுக்கப்புறம் உயிர் தெழுந்து போகும்போது அவர் கண்களுக்கு முன்பாக தான் உயிர் தெழுந்து போனார். டப்புன்னு மறைஞ்சிரு. அப்படியே பரலோகத்துக்கு போறத பார்த்தாங்க. கடவுளுடைய அன்பை பார்த்தீங்களா? யாருமே கைவிடல. எல்லாரையும் நேசிக்கிறார். அன்பிலும் அன்பான தேவன் இவர் தான், வேற யாருமே கிடையாது. எல்லாம் முடிந்தது என்று சத்தம் விட்ட போது பரிசுத்தவான்களின் கல்லறையிலிருந்து அவர் சத்தத்தை கேட்டார்கள், உயிர் தெழுந்தார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். என்ன நடந்தது? மரிச்சார், ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலின் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அடுத்த சம்பவம், இவர் ஜீவனை விடுறாரு. ஜீவனை விடும்போது என்ன ஆகுது? திரை மேலிருந்து கீழே வரைக்கும் அப்படி கிழியுது. பூமியும் அதிர்ந்தது. அந்த நேரத்தில் என்ன நடந்தது? பூமியும் அதிர்ந்தது. கண்மலைகளும் பிறந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. எப்ப? ஜீவனை விடும்போது முடிந்ததுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அப்ப அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும்
எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகர் காணப்பட்டார்கள். அடுத்தது என்ன சொல்லுது? அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். கல்லறைகளை விட்டு புறப்பட்டு, ஆனா முதல்ல எந்திரிச்சுட்டாங்க போட்டு. அவர் உயிர் விடும்போது எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சுட்டு அவர் கல்லறைகள் தான் புறப்பட்டு வந்தார்கள் போட்டு. அது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. உயிர்த்தெழுந்த பிறகு கல்லறை புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் இவர் பிரவேசிக்கும் போது அவங்களும் பிரவேசிக்கிறாங்க. எருசலேமுக்குள்ள போய் அநேகருக்கு காணப்பட்டார்கள் போட்டு. இங்க நம்ம பார்க்கும்போது இயேசு திரும்ப வரும்போது மரித்த எல்லாரும் உயிர் தருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இதற்கு ஒரு உதாரணம். இயேசு திரும்ப வரும்போது இவர் எப்படி உயிர் தெரிந்து வந்தாரோ கல்லறை விட்டு, அதே போலதான் நிறைய பேர் கல்லறை விட்டு வெளியே எழும்புவாங்க. யார் எழும்புவா? அவர் வரும்போது மொத்த எல்லாரும் எழும்புவாங்களா? பூமியில் உள்ள அத்தனை பேரும் எழும்புவாங்களா? யாரு? பரிசுத்தவான்கள் மாத்திரமே எழும்புவார்கள். துன்மார்க்கர்கள் 1000 வருஷம் அரசாட்சி பிறகுதான் எழும்புவாங்க. அது வரைக்கும் அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. எல்லாம் முடிந்தது என்ற சத்தம் கல்லறைக்குள்ளே இருந்தவர்கள் காதில் துணித்து உயிர் தெழுந்தாங்க. அதே போல இயேசுவின் 2வது வருகையில் அவருடைய சத்தத்தை கேட்டு பெரிய பூமி அதிர்ச்சியே எழும்புமா. பரலோகத்திலிருந்து வரும்போது அவர் சத்தத்தை கேட்பாங்களாம். என்ன சத்தம் நடக்கும்? எக்கால துணி கேட்கும். எந்திரிங்கன்னு சொல்லுவாரு. அவரை கட்டளை எழும்பும் போது அப்ப என்ன சொன்னோம்? பூமி அதிர்ச்சியே எழும்பும். அப்ப அவருடைய மகிமை வானத்திலே காணப்படும். அப்பதான் எல்லாரும் பார்ப்பாங்க தேவத்தூரோட அவர் வர்றது. அவர் தேவத்தோடு வருவார். எக்காலம் துணிக்கும். அவர் வரும்போது எப்படி இருக்குமா? சைலண்டா இருக்குமா? ஒருத்தன் ஊதினாலே ரொம்ப அதிகமா இருக்கும். கோடி கோடி கணக்கான தேவதூதர்கள் எக்காலம் ஊதும்போது எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த வானம் அந்த பூமியே சத்தமா இருக்கும். அந்த அளவுக்கு காணப்படும். அந்த நேரத்தில் மரணத்தில் இருக்கும் பரிசுத்தவான்கள் எந்திரிப்பாங்க. நித்திய ஜீவனை உடையவர்களாக எந்திரிப்பாங்க. இந்த ஆசாரியர்கள் உயிர் தெழுந்த சிலர் மரித்து இயேசுவோடு உயிர் தெழுந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆசாரியர்கள் பார்த்தாங்க. சில பேருங்க மரித்தவர்கள் உயிர் தெழுந்தது ஆசாரியர்கள் பார்த்தாங்க. யாரா இருக்கும்? அப்ப கிட்டத்தட்ட சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு யோவான் சொன்னாங்கன்னா இருக்கலாமான்னு சந்தேகமாக. பரிசுத்தவான்கள் உயிர் தருவாங்கன்னு போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் இருக்கலாம். அப்புறம் யாரு? தானியேல், சாலமோன், எல்லா பரிசுத்தவான்களும் எந்திரிப்பாங்கன்னு போட்டிருக்கு. அது அவங்க கூட எந்திரிச்சிருக்கலாம். முதல் பாகம் எந்திரிச்சிருப்பாங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மாத்திரம் ஒரு சமயம் எந்திரிச்சிருக்கலாம். நமக்கு தெரியல யார் எந்திரிச்சான்னு தெரியாது. ஆனா நிறைய பேர் எந்திரிச்சு போனாங்கன்னு சொல்லப்படுது. கணக்கு சொல்லப்படல, நிறைய பேர் போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த ஆசிரியர்கள் உயிர்த்தெழுந்த சிலர் ரோட்ல நடமாடி பேசிட்டு இருக்காங்க. சொல்றாங்களாம் உயிர்த்தெழுந்துட்டோம் அப்படின்னு. உயிர்த்தெழுந்தது ஆசாரியர்களால் வேதாகமக்காரர்களால் கொலை செய்யப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சாட்சி கொடுக்குறாங்களாம். உயிர்த்தெழுந்தவங்க என்ன சொல்றாங்களாம்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டாரு, நீங்க கொலை செய்தீங்களா? அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு. இவங்க சாட்சி கொடுக்குறாங்க. நாங்க உயிர்த்தெழுந்துட்டோம் பாருன்னு காட்டல. அவங்க உயிர்த்தெழுந்து என்ன சொல்றாங்க? சாட்சி, நீங்க கொலை செய்த இயேசு கிறிஸ்து மேசியா உயிர்த்தெழுந்துட்டாரு அப்படின்ட்டு இவரை குறிச்சு சாட்சி சொல்றாங்க. அவங்க யாரும் எருசலேமுக்குள்ளதான் போய் சாட்சி கொடுக்குறாங்க. எடுத்தோங்க ஏன் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் எருசலேமுக்குள்ள போய் சாட்சி கொடுத்தாங்க? அங்கத்தான் கொலை பாதகர்கள் இருக்கிற இடம். அவர் சிலுவையில் அறைந்தவர்கள்லாம் அங்கதான் இருந்தாங்க. எல்லாரும் பார்த்தாங்கல்ல, சிலுவையில் மறித்தது எல்லாமே பார்த்தாங்கல்ல. அந்த காட்சியெல்லாம் நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குது. அவர் மரணத்தை எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் அங்க நடக்குது எல்லாமே. சிலுவையில் அறையப்பட்ட தனியா ஒரு ரூம்ல போட்டு அவரை சாவடிக்கல. எல்லாரும் பார்க்கணும். அவர் மரணம் அடைந்தாரு, அவர் மூச்சு போயிட்டு அவர் இறந்துட்டாருங்கிறது எல்லாரும் பார்க்கணும். அந்த பார்த்ததுனால தான் அவர் உயிர் தெரிந்தாருன்றதையும் பார்த்தாங்க. மரித்து உயிர் தெரிந்த லாசருவை நினைச்சு பாருங்க. அந்த நிலைமை தான் இங்க நடந்துச்சு. கரெக்டா? அதான் லாசரு எழுப்புறது. மரித்து எத்தனை நாள் உயிர் தெரிஞ்சாரு? 4வது 3 நாள் உள்ள இருந்தாரு. இவரும் என்ன செஞ்சாரு? 3வது நாள்ல 3 நாள் உள்ள இருந்து அந்த ஓய்வு நாள் முழுக்க அது உள்ள இருந்தாரு. அதே மாதிரி கல்லறைக்குள்ள இருந்து லாசரும் கல்லறைக்குள்ள இருந்தான்.
அவரு உயிர் தழ வச்சார் லாசரு. இவர் என்ன செஞ்சார்? இவரையும் உயிர்த்தெழுந்து வெளியே வர்றாரு. புரியுதா அவங்களுக்கு? லாசரு அடையாளம். லாசரு உயிர் தெழுந்தது இதே மாதிரிதான் நீங்கள் உயிர் தெழுங்கன்றது ஒரு பாடம் லாசரு மூலமாக. அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கோம்? ஒருத்தவனை கல்லறையில வச்சு 4 நாள் ஆயிடுச்சு, கல்லறைக்குள்ள வச்சு அவனை வெளியே கொண்டு வருதுன்னா எப்படி ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும் அந்த நேரத்தில் எல்லாருக்கும். அவர் செய்த அற்புதத்திலே இந்த லாசருவின் அற்புதம் தான் பெருசா பேசப்பட்டுச்சோம், கப்பத்தாலும் பேசப்பட்டுச்சோம். ராயன் கூட கேள்விப்பட்டிருக்கான், யாராலும் கேள்விப்பட்டிருக்காங்க, தேசத்தாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய அதிசயம் நடந்தது, ரொம்ப பெரிதான ஒரு அதிசயமா. அவருடைய சரீரத்தை களவாய் சீஷர்கள் திருடி விட்டார்கள் என்றார்களே, இப்ப என்ன சொல்ல முடியும்? இந்த ஆசாரியர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க, நைஸா அவருடைய உடம்ப தூக்கிட்டு போயிட்டாங்க, சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படித்தான் சொன்னாங்க ஆசாரியர்கள். எதுக்கு சொன்னாங்க? அது உயிர்த்தெழுதல் இல்லைன்றதுக்கு மறைக்கிறதுக்காக அவரை சீஷர்கள் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா சாட்சி கொடுத்தது யாரு? உயிர் தெழுந்துட்டாரு அவருன்னு சாட்சி கொடுத்தது யாரு? உயிர் தெழுந்த பரிசுத்தவான்கள். அவங்க சாட்சி கொடுக்குறாங்க. அப்ப என்ன சொல்ல முடியல அவங்களால? வாயை மூடிக்கிட்டு நடுங்கிட்டு இருந்தாங்களாம், பயந்துகிட்டே இருந்தாங்களாம் எப்போதும். அந்த ஆசாரியர்கள்லாம் எல்லா ரோம போர் சேவர்களும் உறங்கி விட்டார்கள் என்று சொன்னாங்கல்ல, அந்த பாதுகாத்த ரோம போர் சேவர்கள் எல்லாம் உறங்கிட்டாங்க, தூங்கிட்டாங்க. அப்ப தூக்கிட்டு போயிட்டாங்க, இவரை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி உறங்கினா என்ன தண்டனை கிடைக்குமா? ரோம போர் சேவர்களுக்கு தூங்கிட்டாங்கன்னா கொலை தண்டனை, மரண தண்டனை தான். எக்ஸ்கியூஸே கிடையாது அந்த தண்டனைக்கு. நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. நான் தூங்கிட்டேன், எனக்கு பிரச்சனை, அது இதுன்னு எதுவுமே சொல்ல முடியாமா, மரண தண்டனை. அப்ப அப்படி உறங்கினாலும் என்ன தண்டனை கிடைக்கும் நமக்கு தெரியும். அப்ப இவங்களுக்கும் தெரியாம போயிடுச்சு எல்லாருக்கும். அந்த ரோம பரிசுகளுக்கு தெரியாது போயிடுச்சா நம்ம தூங்கினா என்ன தண்டனை கிடைக்கும்ட்டு. அப்படி தூங்கிட்டா எந்த விதமான மன்னிப்பும் கிடையாது. அவர்கள் உறங்கி கொண்டிருந்து அதை ஆசாரியர்கள் பார்த்திருந்தா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்கன்னு வச்சுங்க, இதை எவனா ஒரு ஆசாரியம் பார்த்திருந்தா என்ன நினைச்சு என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? அந்த ஆசாரியம் என்ன செஞ்சிருப்பான்? போய் கொடுக்க வேண்டிய தண்டனையை விட அதிகமா கொடுத்திருப்பான் அந்த ரோம பரிசுகளுக்கு. எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டான், தூங்கிட்டான்னு சொல்லிட மாட்டாங்களா இல்லையா? அப்ப இவங்க என்ன சொன்னாங்க? பொய் சொன்னாங்களா இல்லையா? தெரியும் அவங்களுக்கு இவங்க தூங்கிட்டாங்கன்னு பொய் சொல்லியிருக்காங்க. அப்படியே சீஷர்கள் தூக்கி கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்களே ஆசாரியர்கள், தூக்கிட்டு போயிட்டா ஆசாரியர்கள் சும்மா விட்டுருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அவங்க தான் சொன்னாங்க களவாய் தூக்கி கொண்டு போய்விட்டாருன்னு சொன்னாங்களே, இவங்க விட்டுருப்பாங்களா சும்மா? என்ன செஞ்சிருப்பாங்க? நேர பிளாத்திட்ட போய் சீஷர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க, பிடிக்கும் அவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிக்க மாட்டாங்களா? அதாவது கேள்வியை பாருங்க. இவங்க பொய் சொன்னதாக நல்லா தெளிவா தெரியுது பாருங்க, கிளீனா தெரியுது. தண்டித்து இருப்பாங்க, சீஷர்களை பிடிச்சி தண்டித்து இருப்பாங்க. எல்லாமே பொய் சாட்சி தான். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தாரு. அது எங்க பார்த்தாலும் சொல்லப்பட்டுச்சான். 2-3 தடவை வந்து காட்சி கொடுத்தாரு பார்த்தீங்களா? நடுவில் வந்து நின்னாருல சீஷர்களுக்கு. அது கூட பிரசித்தமாயிடுச்சு. 2-3 தடவை அவர் வந்து காட்சி கொடுத்திருக்காரு சீஷர்களுக்கு. உயிர் தெழுந்த பரிசுத்தவான்களும் சாட்சியா காட்சி சொல்றாங்க எல்லாத்தையும், நாங்க உயிர் தெழுந்துட்டோம் அப்படின்ட்டு. ஆசாரியர்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியல. ஆசாரியர்கள் தொடர்ந்து பயந்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் பாதையில் அப்படியே ரோட்ல நடந்து போனாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் போல இருந்துச்சான். அவங்களுக்கு தப்பு செஞ்சுட்டாங்க, ஆனா பயந்து வாழ்ந்தாங்களாம். அதுக்கு பிறகு வீட்டுல இருந்தாலும் சரி, ரோட்ல நடந்தாலும் சரி பயந்துட்டு. ஏன்னா உயிர் தெழுந்த பரிசுத்தவான்கள் நடக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து திடீர்னு காட்சி கொடுக்குறாருன்றாங்க. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அவர் கல்லறை திறக்கப்படாம அப்படியே இருந்திருந்தா அவங்க ஜாலியா இருந்திருப்பாங்க. கல்லறை திறந்துருச்சு, கல்லறை உயிர் தெழுந்த கையோட அவன் வந்து சொல்றான். யாரு? ரோம போர் சேவர்கள் வந்து ஆசாரியர்கிட்ட வந்து சொல்றான், நாங்க எங்க கண்ணால் பார்த்தா அவர் வெளியே வந்தாருன்னு சொல்லிட்டான். எப்படி வாழ்க்கை அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க. தப்பு செஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு. அதுவும் தேவகுமாரனுக்கு விரோதமா தப்பு செஞ்சாங்க. எவ்வளவு சான்ஸ் கொடுத்தாரு கடவுள். நான் என் மேல ஒரு குற்றம் ஏன் என்ன அடிக்கிறேன்னு கேட்குறாரு. எவ்வளவு சான்ஸ் கொடுத்தாரு அவளுக்கு. கேட்டாங்களா? அவங்க துணிகரமா அவரை கொலை செய்து போனாங்க. கடைசியா பாரு நடுங்குறாங்க, அவங்க நடுங்கிட்டு இருக்காங்க.
ஒரு பாதுகாப்பும் இல்லை. அந்த பஸ்கா பண்டிகை முழுவதும், அந்த வாரம் முழுவதும் சீஷர்கள் அந்த மேல் வீட்டு அறையில தான் இருந்தாங்க, தங்கி இருந்தாங்க, காத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே தான் 2 முறை அவங்களுக்கு காட்சி கொடுத்தாரு. முதல் முறை காட்சி கொடுக்கும்போது தோமா இல்லை. அதே ரூம்ல அறையில 2வது முறை காட்சி கொடுக்கும்போது தோமா இருந்தார். விரல வச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்ச காலம் எருசலேமில் அவர்கள் இருக்க கட்டளையிட்டார். கொஞ்ச காலத்துல எருசலேம்லேயே இருந்தார், வெளியே போயிடாதுங்க. எதுக்கு சொன்னாரு? பரிசுத்தாவி உலகத்தில் வருவார். வந்து அதை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செஞ்சாங்க? கிளம்பிட்டாங்க. அவங்களும் கிளம்பிட்டாங்க, ஒவ்வொரு தேசத்திலும் கிளம்பி போயிட்டாங்க. 3 வருடங்களாக அவரோடு கூட இருந்து சத்தியத்தை, போதகத்தை பார்த்தவங்க இந்த சீஷர்கள். எப்படி பேசினாரு, என்ன போதகம் கொடுத்தாரு, என்ன அதிசயத்தை பார்த்தாரு, கிட்ட இருந்து பார்த்தவங்க அவங்க. இப்ப அவங்க எங்க போனாலும் கண்ட காட்சிகளை கூற முடியும். கிட்டைக்கு இருந்து 3 வருஷமா அவர் கிட்டைக்கு இருந்து பார்த்தவங்க. அவர் கூட இருந்தாங்க, அவர் கூட தூங்கினாங்க, அவர் என்னென்ன செய்த பார்த்தாங்க. எல்லா நினைவுகளும் மண்டையில் ஏறிடுச்சு. இப்போ மற்ற தேசங்களுக்கு போகும்போது அவங்களால என்ன சொல்ல முடியும்? உண்மையான சத்தியத்தை சொல்ல முடியும், ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். நாங்க எங்க கண்ணால பார்த்தோம் ஆண்டவர்னு சொல்லுவாங்க. கரெக்டா? எங்க கண்ணால எங்க கூட இருந்தாரு, நாங்க பார்த்தோம்னு சொல்ல முடியும். இப்படிதான் அவருக்கு எது 12 சீஷர்கள் ஆண்டவர் நியமிச்சாங்க. பெரும் திட்டம் அது. அவங்க தான் சொல்ல முடியும், வேற யாரையும் சொல்ல முடியாது. நாங்க அவர் கூட இருந்தோம்னு வேற யாரும் சொல்ல முடியாது, அவங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தான் கூட இருந்தாங்க. எவ்வளவு காரியங்கள் எழுதப்பட்ட வேதாந்தத்துல இன்னும் பல அதிசயங்களை செய்ததாக போட்டிருக்கு. எல்லாத்தையும் ஒன்று விடாம சொல்லியிருப்பாங்க. பல காலமாக இயேசு கலிலேயா கடலோரத்துல தான் நாட்கள் அதிகமாக செலவிட்டார். எருசலேமுக்கு எனக்காக போனால் அந்த கலிலேயா கிட்ட போகணும். அந்த கலிலேயா கடலோரத்துல தான் அதிகமாக நாட்களை செலவிட்டார். அவருடைய பாதம் அங்கே நடந்துருக்கு, அந்த இடத்துல பட்டிருக்குது. அந்த கலிலேயா கடலோரத்துல புயல் எழுதி இயேசு வந்து அமைதிப்படுத்தினார். அந்த கலிலேயா கடல் தான். அதே கலிலேயா கடல்ல தான் இறையாதே அமைதலாருன்னு இன்னொரு பகுதியை அமைச்சினார். அதற்கு பக்கத்துல தான் கப்பர்நகம் இருக்குது. கப்பர்நகம் தான் அங்கே தான் பல அற்புதங்களை செஞ்சிருக்காரு. கப்பர்நகம் இன்னைக்கும் அந்த ஆலயம் இருக்குது, இடிஞ்சு கொஞ்சம் இருக்குது. ஆனால் அந்த ஆலயம் இயேசு கிறிஸ்து வந்து அந்த இடத்துல தான் இருந்திருக்கு, அதிசயம்லாம் செஞ்சிருக்கு, இன்னமும் இருக்குது. திரும்பவும் அதே கலிலேயாவில் இயேசு சந்திக்க சீஷர்கள் அவரோட அங்கே தான் திரும்ப வந்துருங்கன்ட்டு. ஏன்னா மரியாதை சொல்லிட்டா கலிலேயாவுக்கு உங்களுக்கு முன்னாடி போறாரு, நீங்க போயிடுங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, சொல்லப்பட்டு சீஷர்கிட்ட. இவங்க கிளம்பி போறாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. என்ன ஆகிடுச்சு? இப்ப சாயங்காலம் ஆனோன்னா இந்த மீனவர்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு? பேதருக்கலாம், இவர்களெல்லாம் ஏழ்மையான ஜனங்க. இது மீனை பிடிச்சா தான் உணவு, உடை இதெல்லாம் வாங்க முடியும். 2-3 நாள் அவங்க கடலுக்கு போல இந்த சம்பவம் நடந்துருச்சு. இயேசு கிறிஸ்துவோட சம்பவம் நடந்துருச்சு, கடலுக்கு போல. இப்போ அவர் வர சொல்லியிருக்காரு. சரி ராத்திரி ஆகிட்டு, சரி மீனாச்சும் பிடிச்சிட்டு வருவோம், சும்மா இருக்கிறதுக்கு மீனை பிடிச்சிட்டு வருவோம்னு சொல்லிட்டு படகுல ஏறி போயிட்டாங்க. படகுல ஏறி போனாங்க. இரவு முழுக்க போட்டாங்க, ஒண்ணுமே அகப்படல, மீன் எதுவுமே அகப்படல. அந்த இரவு முழுக்க இயேசுவை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் படகுல உட்காந்து. மீனை வலையை போட்டுட்டு அப்படியே காத்துட்டு இருக்காங்களா. அப்போ இயேசு கிறிஸ்துவ குறித்தே பேசி கொண்டிருந்தாங்க. நடந்த சம்பவங்கள்லாம் பேசுனாங்க. அவரோட கலிலேயா கடலோரத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் குறித்து திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்திருக்காங்க. வருங்காலம் என்ன ஆகும் கவலோடு என்னன்னா, இப்ப இவர் மறித்துட்டாரு, உயிர் தந்தாரு, முன்னமே நம்ம கூட இல்லை, நம்ம வருங்காலம் என்ன ஆகும்னு சொல்லிட்டுலாம் அவர் கவலைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரம் முழுவதும் இயேசு அவர்களுக்கு மறைவாக இருந்தார். இவங்க கலிலேயா கடல் ஓரத்துல ரொம்ப ஆழத்துக்கு போல, கொஞ்சம் கிட்டைக்கு தான் அவங்க வலை போட்டுட்டு இருந்திருக்காங்க. கரையில் நின்று இருந்திருக்காரு இயேசு கிறிஸ்து. ராம் ஒழுக்காங்க நிற்கிறாரு. இவங்க பார்க்க முடியல, இவங்க கண்ணுங்களுக்கு தெரியல, அவர் மறைவா இருக்காரு. அடிக்கடி அவர் எப்ப காட்சி கொடுக்கணுமோ அப்பதான் காட்சி கொடுத்தாரு. சில வேலைகள் அவங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்ப நமக்கு தேவத்தோடு நம்மோடு இருக்கிறாங்க நம்பிக்கை இருக்குல்ல, இருக்குது. ஆனா இங்கதான் இருப்பாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாது, மறைவா இருப்பாங்க, நம்ம கண்ணுக்கே தெரியாது அவங்க இருக்குது. எத்தனை தேவத்தோடு இந்த இடத்துல இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப அவர் கரையிலிருந்து அவர்களை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். நம்மையும் அவர் நேசிப்பவர்களை கைவிடாமல் பார்த்து கொண்டு தான் இருக்கு. அவர் நேசிப்பவர்களை என்னைக்குமே கைவிட மாட்டாரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு வசனம் என்னன்னா, உபாகமம் 31:8. உபாகமம் 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார். ஏன் கவலை பண்ணா? நமக்கு முன்னாடி அவர் தானே வர்றாரு, நமக்கு பின்னாடி வராது.
இல்லையா? முன்னாடி போகும்போது என்ன பயம் உங்களுக்கு? எந்த தடைகள், எந்த பிசாசு, எந்த தாக்குதல் வந்தாலும் முன்னாடி போறது யாரு? அவரை மீறி நம்மளை தாக்குதல் வந்துருமா முன்னாடி போனா? அதான் சொல்றாரு, கர்த்தர் தானே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன் கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆறுதெல்லாம் உதவ சொல்றாரு, உனக்கு முன்னாடி நான் போறேன், நீ பயப்படாத அப்படி சொல்லிட்டு உன்னோட கூட இருப்பான், உன்னை விட்டு விலக மாட்டான், உன்னை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பையன் என்ன சொல்றாரு, நீ பயப்படாத, கலங்கிட்டுலாம் இருக்காது அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய ஆறுதலான வசனம் தான். இந்த வசனத்தை நம்ம சொல்லி சொல்லி ஜெபிக்கலாம். நம்ம சொல்லி ஜெபிக்கலாம் ஜெபம் செய்யும் போது, ஆண்டவரே உங்களுடைய வாக்குத்தத்த வசனம், ஆண்டவரே நீர் எனக்கு முன்பாக செல். ஏன்னா உங்களுடைய வசனம் சொல்லியிருக்கு, எனக்கு எந்த கஷ்டம், எந்த துன்பம் தொல்லை, எனக்கு தாக்குதல் வந்தாலும் நீ பயப்படாத, நீ கலங்காத நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா எனக்கு முன்னாடி நீங்க போறீங்க. அதனால நான் ஆண்டவரே எதற்கும் பயப்பட மாட்டேன், நான் தைரியமா உண்மை நம்பி போறேன்னு சொல்லிட்டு நம்ம செய்யும்போது அதனுடைய பலன் நம்ம அடையலாம். சகோதரன் கைவிட்டுடுவான், சகோதரி கைவிட்டுடுவா, குடும்பத்தினரும் கைவிட்டு விடுவாங்க, நண்பர்கள் கூட கைவிட்டு விடுவார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து எது வரைக்கும் கைவிட மாட்டார் சொல்லுங்க? மரணம் வரைக்கும். அப்ப யார் கைவிட்டாலும், நம்மளை சுற்றி உள்ளவர்கள் கைவிட்டாலும், நான் உன்னை மரணம் வரைக்கும், கடைசி நிமிஷம் வரைக்கும் கைவிட மாட்டேன். ஏன்னா அவர் அன்பிலும் அன்பான அன்புள்ள ஆண்டவர். அதுதான் தேவன் தாமே நம்மளோட ஆசீர்வதிப்பாராக.